அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசனையர்களுக்கு உங்களுக்கு பின் உங்களுக்கு அரணாய் நின்று உங்களை காத்தருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளா. சிம்மராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா சிம்மராசனையர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் முழுவதுமே இஷ்ட தெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே இஷ்ட தெய்வத்தின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூர், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் இஷ்ட தெய்வத்தின் அருள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இரண்டு முக்கியமான கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் நன்மை தரும் அமைப்பு இருக்கிறாங்க. குரு லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் அயன சயனஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் ஓரளவு இனிமையான பொருளாதார சிக்கல் இல்லாத ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவைகள் உங்களுடைய சுய முயற்சியால் தீர்ந்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சனி சூரியனை பார்த்தாலும் அந்த சனியை குரு பார்ப்பதால் தீய பலன்கள் ராசிக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம வெற்றி பாதையில் செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும். அதற்கான துணிச்சல் உண்டுங்க. ஜீவனஸ்தானத்திற்கு உரிய சுக்கிரன் 12 நீர் ராசியான கடகராசியில் இருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளியூரிலோ வெளிநாட்டிலோ வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இரண்டாம் இடத்தில் செவ்வாய், ராசியில் நெருப்பு கோளான சூரியன் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் 7ஆம் பார்வையால் பார்வையிடுவதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. கடுமையான பேச்சுக்களால் துன்பங்கள் வரலாம். சனி செவ்வாய் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால வாகனங்கள்ல செல்லும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குறிப்பா சிம்மராசினியர்கள் வாகனங்களை அடிக்கடி பழுது நீக்கி வைப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் அவற்றில் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படதாங்க செய்யும். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒரு சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக
உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய சுப பார்வை ஜீவனக்காரகரான சனி பகவானுக்கு கிடைப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகளின் காரணமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய முதலீடுகளில் துணிந்து ஈடுபடலாம். அதே போல் மார்க்கெட் நிலவரம் சாதகமாக இருக்குங்க. விற்பனையை அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்ந்து அதே போல் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. வர்த்தக துறையில் புதிதாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய அதிபதியில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருவதால் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குங்க. வருமானம் உயரும், மக்களிடையே பிரபலமாவீங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. சங்கீத சபாக்களில் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. சங்கீதம், பரதநாட்டியம், மிருதங்கம், வீணை, நாதஸ்வரம் ஆகியவற்றை சொல்லிக் கொடுக்கும் பள்ளிகள் லாபகரமாக இயங்க இருக்கு. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் செயல்திறனும் அதிகரிக்க இருக்கு. சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் படித்து வரும் மாணவ மாணவியருக்கு அவரது ப்ராஜெக்ட்களை குறித்த காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பித்து விடுவீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கும். சூரிய பகவானும் விவசாய துறையின் மீது அதிகாரம் உள்ளதுங்க. இவ்விருவரும் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இருப்பதால நல்ல விளைச்சல், வருமானமும் அலுப்பில்லாத வயல் பணிகளும் இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற பலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பாங்க பெரும்பான்மையான கிரகங்கள். அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிம்மதியும் நிலவ இருக்கு. மனமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்க இருக்கு. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பகலுணவு மட்டும் அருந்து இரவில் உபவாசம் இருப்பது கைமேல் பலனளிக்கும்.